உங்களுக்கு எந்த காலத்திலையும் எதிர்பொருட்டும் துக்கமோ உங்களை நீங்கள் கேவலமாக பார்க்குற சூழ்நிலையோ இல்லது நீங்கள் உங்களுடைய சௌகரியத்தை இழக்காமல் இருந்தால் தான் நீங்கள் யார்? வசதியானவர். வசதியானவர்னாக்கா பேங்க் பேலன்ஸ் வச்சுங்கிறவர் கிடையாது. வசதியானவர்னாக்கா 4-5 வீடு வச்சுக்கிறவர் கிடையாது. வசதியானவர்னாக்கா பணம் அதாவது அப்படிலாம் அவர் கிடையாது. யார் மனம் விசாலமாகி நான் ரொம்ப சௌகரியமான ஒரு உலகத்தில் என்னை கடவுள் படைச்சிருக்கிறாரு, நான் இங்கே சந்தோஷமாக வாழ்றதுக்கான சந்தர்ப்பத்தோடு இருக்கிறேன், என் புலன்களெல்லாம் வெளியே பார்த்தா கூட என்னால் என்ன பண்ண முடியும்? என்னை நோக்கி சிந்திச்சிக்க முடியும். நான் கருவிகளுக்கு கொண்டு என்ன பண்ணலாம்? நான் பார்த்துக்கலாம். நான் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். நானே பேசி என்ன கேட்டுக்கலாம். நானே சிந்திக்கிறத நானே என்ன பண்ணலாம்? திருத்திக்கலாம். நானே என்னை இஷ்டமாக கற்பனை பண்ணிக்கலாம். இது மாதிரி சந்தர்ப்பத்தை யார் எனக்கு பண்ணிக்கிறா? வசதி எங்கடான்னா பொருள்களில் இல்லை, பொருள்களை கையாளுற மனசில் இருக்குது. அப்போ நீங்கள் கார் வாங்கிங்க, பங்களா வாங்கிங்க, கல்யாணம் பண்ணிங்க, புள்ள பெற்றுங்க, வீடு கட்டிங்க, அதனால நீங்கள் வசதியாக இல்லை. அதுங்களெல்லாம் கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எப்படிக்கிறீங்க? வசதியாக இருக்கிறீங்க. அதுங்களெல்லாம் கொண்டு நீங்கள் துக்கப்பட்டீங்கன்னா ஏழ்மைன்னா பொருளற்று இருக்கிறதுக்கு பேர் ஏழ்மை இல்லை, புத்தியற்று இருக்கிறதுக்கு பேர் ஏழ்மை. ஏழைனா யாரு? சிந்தனையில் தப்பாகிறவன் அவன் தான் ஏழையை தவிர வீடு இல்லாதவன் கார் இல்லாதவன்லாம் ஏழை கிடையாது. கார் வானான்னு இருக்கிறவன் இருக்கலாம் தானே. வானான்னு இருக்கிறதுக்கும் முடியாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கார் வாங்க முடியாத ஒரு வானான்னு சொல்கிறது குற்றம், தப்பு. எல்லாமே என்ன பண்ணுறாரு? ஒரு வேஷம் போட்டு மறைக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு வாங்குகிற தகுதி இருக்கணும், நான் வாங்காமல் இருக்கணும். என்னால் வாழ முடியும், எனக்கு அது வானான்னு இருக்கணும். அப்போ தான் அது சரி. வசதியாக இருக்க கற்றுக்கோங்க. எப்போதும் எப்படி இருங்க? வசதியாக இருக்கிறதுன்னா இப்போவே வசதியாக இருங்க. இந்த வினாடிலேருந்து எப்படி இருங்க? நான் பணம் இல்லாமக்கிறேன், வசதியாக இல்லை. பணம் இல்லாமலாம் இல்லை, பரவாயில்ல. மனசளவில் எப்படி இருங்க? தெளிவாக இருங்க. நான் பணத்தை சம்பாதிக்க முடியும், எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் செஞ்சு என்ன பண்ணலாம்? பணம் சம்பாதிக்கலாம். அதை தெரிஞ்சதையும் எப்படி இருக்கணும்? நான் சௌகரியமாக செய்யணும். நான் அந்த வேலையை எப்படி செய்யணும்? யார் வசதியானவர்? யார் புரிஞ்சுன்னுக்கிறாரோ, யார் இந்த உலகத்தை கொண்டாடுறாரோ, யார் மகிழ்ச்சியாகிறாரோ, யார் எல்லாரும் கூட பேசுறதுக்கு ஜாலியாக இருக்கிறாரோ அவர் யார் தான்? வசதியானவர் தான். நான் இவங்கள கூட தான் பேசுகிறவங்க கஞ்சன். பணத்தை செலவு பண்ணாத மட்டும் கஞ்சன் இல்லை, தாராளமாக பேச முடியாதவங்க கூட யார் தான்? எங்கு எப்படி இருந்தாலும் அடுத்தவனுக்கு காட்டுவதாக இல்லாமல் தன்னை தானே வளமாக வைத்துக் கொள்ளுதல், சௌகரியமாக இருத்தல் வசதி வசதி வசதி. மற்றபடி இருத்தலின் சுகத்தை அனுபவிப்பதும் அதன் பெருமையை நினைத்து நன்றி உணர்வோடு இறைவனுக்கு தன்னை காணே காணிக்கையாக்குவதும் வசதியின் உச்சகட்டம். வசதியாக இருங்கள். வசதி வசதி. கடவுள் உன்னை எப்படி வச்சுக்கிறாரு? வசதியா. ஆனால் நீ எப்படி இருக்க மாட்டேன்ற? வசதியா. கடவுள் உன்னை வசதியாக இருக்க சொன்னார், நான் எப்படி இருக்க மாட்டேன்றேன்? வசதியாக இருக்க மாட்டேன். அதையும் யார் பேர்லையே? கடவுளின் பேர்லையே. இது ரொம்ப மோசம். கொண்டாட்ட மனநிலையோடு இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வசதியாக வாழ்றது எப்படின்னு நீங்களே உங்களுக்கு கேளுங்க. எப்போதும் எப்படி இருங்க? சிவயோகி வழங்கும் வசதி. வாரம் ஏதாச்சும் ஒரு தலைப்பில், போன வாரம் தலைப்பு இல்லை, கல்யாண நாள் வந்ததுனால கேக்கு வெட்டுறதை எதிர்த்து போயிடுச்சு. இந்த வாரமும் அப்படி தான் கேள்வியெல்லாம் கேட்டு விட்டுருவீங்கன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. இந்த வாரம் எதனா ஒரு தலைப்பில் பேசு. என்னடா தலைப்புனா வசதி. தலைப்பே வசதி தான். ஏன்னா எதை வேணா பேசிட்டு என்ன பண்ணலாம் நம்ம. உச்ச தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் என்ன கவனிக்கணும். வசதி எப்படி அப்படின்னா,
எனக்கு என்ன மட்டும்தான் தெரியாது. என்ன தெரியுதுன்னா நான் ஃபோனில் பார்க்குறேன், கண்ணாடியில் பார்க்குறேன். அதர்வைஸ் எனக்கு என்ன பண்ணது என்ன தெரியாது. நான் என் முகத்தை பார்க்கல. என் முகத்தை நீங்கள் பார்க்குறீங்க. நான் உங்கள் முகத்தை பார்க்குறேன். எனக்கு எப்படி வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பித்தியாரை பார்க்குறதுக்கு எனக்கு வசதியாகுது. கடவுள் என்ன எப்படி செஞ்சுக்கிறாரு? பித்தியாரை பார்க்குறதுல வசதியாக செஞ்சுக்கிறார். திரும்ப கொஞ்சம் எல்லாம் ஒன்றா பண்ண முடியுது, என்னால் பார்க்க முடியுது. நான் திரும்பினே தாங்கிறேன். சுற்றி சுற்றி வரணுதான் என்ன பண்ண முடியல என்னால். நான் திரும்பி பார்க்கலான்னு முயற்சி செஞ்சா வசதி எப்படிட்டான்னா, என்னை பார்க்குற மாதிரி இல்லை என் கண்கள். அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு வசதியாக இருக்குது. ஆனால் என்ன பார்க்கறதுக்கு வசதியா இல்லை. காதுகள் அடுத்தவங்க பேசுறதுக்கு கேட்குது, என் பேசுறதுக்கு கேட்குது. நான் பேசாத எப்படி கேட்குது. நான் நினச்சினாவே என்ன பண்ணிக்கலாம், நான் உள்ளா கேட்டுக்கலாம். கரெக்டாக பேசி கேட்டுக்கலாமா, பேசாமே கேட்டுக்கலாமா? பேசாமே கேட்கலாம். காதே தேவையில்லை. காது இருக்குது, நான் பேசினாலும் கேட்குது, எதுனாலும் பேசினாலும் கேட்குது. ஆனால் நான் பேசுறது கேட்குறதுக்குன்னா தேவையில்லை. அதனால் காதை ஞானக்கருவின்னு சொல்லிக்கிறான், வசதியான கருவி. காது தான் என்ன ஞானத்துக்கு கேள்விக்குறி மாதிரி இருக்கும். அந்த கேள்வியை காதுலேருந்து தான் போட்டுக்கிறாங்க. கேள்வி உள்ளவன் கேள்வி ஞானம் அடைவான். கேள்வி உள்ளவனுக்கு என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. கண்கள் ஞானத்துக்கான கருவி இல்லை. காது என்னத்துக்கான கருவி? ஞானத்துக்கான கருவி. வசதி கண்ணு வேறு மாதிரி இருக்குது, காது. மூக்கு சாதா உள்ளே போய் வந்து இருக்குது காற்று. ஓய்வே இல்லை, ஓய்வே இல்லை. நோ ரெஸ்ட். ரெஸ்ட் இல்லாமல் அதோட வசதி அப்படி இது. இன்கேஸ் அது ஓய்வு எத்தான் காணாமல் போயிட்டேன், வந்து செத்துட்டு நான் மூக்கை பார்த்து தோத்துட்டு பூண்டை கேஸு. காதை தொட்டு பார்த்து சொல்ல முடியாது, கண்ணை தொட்டு பார்த்து சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் கண்ணை திறந்து கூட செத்துருவேன். மூக்கு திறந்து தான் இருக்குது, மூடாது. ஆனால் உள்ள ஒரு செயல் இருந்தது, அந்த செயல்னா ஆயிடுச்சு ஸ்டாப். பல்லு வெட்டுறதுக்கு, குத்துறதுக்கு, அரைக்கிறதுக்கு, கிரைண்ட் பண்ண, குத்த, வெட்ட வேலை செய்யுது. 3 நாள் வேலை செய்யுது. ரொம்ப சாஃப்டான நாக்கு அது போய் தள்ளி விடுது. இந்த மாவெல்லாம் உருட்டினாங்கன்னா தள்ளி விடுற மாதிரி சண்டையே போல ரெண்டும். ரொம்ப கடினமான பல்லும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற நாக்கம் என்ன பண்ணுக்குது, பக்கத்துலேயே இருந்துங்கன்னு. எப்போனா நான் கவனக்குறையில் கற்பனை பண்ணினே சாப்பிட்டா தான் நாக்கு கட்சிக்கிறேன். அதர்வைஸ் இல்லை, அதர்வைஸ் இல்லை. அந்த மாதிரி வசதியாக பண்ணிடுது. நாக்கு என்னமோ ரொம்ப சாஃப்டானது தான், ஆனால் என் சொல் மோசமாக இருந்தாது. ஏன்னா பேசி என்ன பண்ணிடுறேன், நான் எல்லாரையும் அவமானப்படுத்திடுறேன், அசிங்கப்படுத்திடுறேன், வேதனைப்படுத்திடுறேன், சிந்திக்க வச்சிடுறேன், கேவலப்படுத்திடுறேன். சம்டைம்ஸ் சிந்திக்க வச்சிடுறேன், சம்டைம்ஸ் நல்லாக்குறேன். ஆனால் ஓவர் த டைம்ல தான் பண்ணுக்கிறேன். வெறுப்பேற்று தான் வேலையை வச்சுக்கிறேன். அப்படி தானே? நாக்கெல்லாம் வெறுப்பாக நினைக்கிறீங்க. யாரை கூட பேசாமல் இருக்கலாம். யாருன்னா வெறுப்பாக நினைக்கிறீங்க சொல்ல முடியாது. ரொம்ப பேசினுக்கிறவங்களாம் வெறுப்பாகிடுவாங்க. பேச மாட்டேன்ற, ரொம்ப திமிர் பொழுது உனக்குன்னுவாங்க. பேசினாலும் என்ன சொல்லுவாங்க, இப்போ நாக்கு 2 வேலை செய்யுது. பேசி சாந்தப்பத்தவும் செய்யுது, பேசி சண்டை போடவும் செய்யுது. ரொம்ப கவனமாக இருக்கணும். தொண்டை அங்கே ஒரு பெரிய போராட்ட கலம் இருக்குது. முதல் சங்கு அமுது விட்டோம், இடை சங்கு நெல்விலங்கு போட்டோம், கடை சங்கு ஆம்போது ஊதும். அம்மட்டம் ஒன்று 3 வழி இருக்குது. அங்கே காற்று போய் வந்துனுக்குது. சாப்பிட்டா சாப்பாடு உணவு குழாய் வழியாக வேறு பக்கம் போகுது. உணவு குழாய் போகும்போது மூக்கு குழாயில் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு நடுவில் ஒரு வாழ்வு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மூடி திறந்துனுக்குது. நான் என்னை பார்த்த பெரிய வசதியானவன் தான். ஆனால் எனக்கு என்ன தெரிலன்னா, நான் வசதியானவன்னு எனக்கு தெரில. வசதி வெளியே இருக்கிறதுனால, மற்றவங்கள பார்க்கறதுல எனக்கு வசதியாக இருக்கிறதுனால, யாரோட வசதி எனக்கு தெரில. நான் வசதியாகிறேன்னு தெரில. மற்றவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கறதே வேலையை வச்சுக்கிறாங்க. அதுமாதிரி ஒருத்தரையும் போய் என்ன பண்ணுகிறேன்னா ஆராய்ச்சி பண்ணுகிறேன். ஆராய்ச்சி பண்ணிட்டு விட்டேனா இல்லை, அவங்ககிட்ட கொஞ்சம் அருள் வாங்கி நான் அது இன்னும் சொன்னுக்கிறேன். முழுசாக 100% நான் இல்லை. 100 பேர்கிட்ட வாங்கி என்ன பண்ணி வச்சுருக்கேன். நான் 100 பேர் ஆகிட்டேன். வசதி எப்படின்னா எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ என்னை பார்த்து கேட்குறீங்க வசதியை பற்றி பேசிட்டு. நான் வசதியாக பேசினா ஒத்துப்பீங்க? நல்லா கால் மேலாம் காலை போட்டு, ஐயா கால் மேலாம் காலை போடுங்க, யாரோ ஒருத்தர் கமாண்ட் எழுதிக்கிறார். ஒத்தா நீங்கள் என்ன தாரியோடு இருக்கிறீங்களோ மயிறு,
ஒன்றும் தெரியாமல் சொன்னா போத்துட்டு சாவறீங்கன்னா கோவம் வந்துடும். நான் வசதியாக பேசினா பிடிக்காது யாருக்கும். ஏன் நான் எப்படி பேசக்கூடாது? நான் எப்படியோ பேசக்கூடாது? பணிவாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அன்பு ஆன்மீக தொண்டர்களே, எனது அருமை செல்வங்களே, இதயத்தில் குடிவாழும் தெய்வங்களே, நீங்கள் கடவுளை தேடி இவ்வளவு தூரம் என்னை நாடி வந்திருக்கிறீர்கள். நல்லா பேசுகிறாரு. கரெக்டா? அப்போ நான் எப்படி பேசக்கூடாதுன்னா வசதியாக பேசக்கூடாது. ஒருத்தர் வசதியாக வந்தால் பிடிக்காது. சைக்கிள்காரன் தான் போய் காரில் ஊந்திச்சு நிற்பான். அங்கே தெருவில் ஓடியாந்து காரில் இருந்து தான் கூப்பிட்டு அடிப்பானுங்க. ஏன்? மெஜாரிட்டி யாருக்குறாங்கன்னா வசதி இல்லாதவங்க தாங்கிறாங்க. நாட் ஒன்லி ஏழ்மை, பணம் பிரச்சனை இல்லை, மனதளவில் கூட அவர் கம்ஃபர்டபுளாக பேசுகிறாருன்னே பார்க்க மாட்டான். எனக்கு ஏற்ற மாதிரி பேசலன்றோம். யோ சிவயோகி கம்ஃபர்டபுளாக பேசுகிறாரு. அவருக்கு என்ன நான் வார்த்தைக்குது அதை வச்சு என்ன பண்ணுறாரு? பேசுங்கிறார். பேசுகிற விஷயத்தை மட்டும் பாரியா வார்த்தையை விட்டுருன்னு சொன்னால் கஷ்டப்படுறான். இந்த இடத்துல வசதியை எதிர்பார்க்குறான், அந்த இடத்துல வேறு மாதிரி பார்க்குறான். இப்போ வசதி என்ன? இது வசதின்னா சௌகரியமாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். தரையில் பார்த்தா வசதியாகுதா, பெட்டில் பார்த்தா வசதியாகுதா? தரையா பெட்டா? பெட்டு. அப்போ உனக்கு சொல்லி கொடுத்தா அது பேர் வசதின்ற. வசதியாக இருக்குதுன்னா ஒரு இலக்கணம் வச்சுன்னுக்கிற. காஸ்ட்லி வாட்சி, காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டு தான் வசதியாகிறன்ட்டு கோட்டை போட்டுன்னு திரும்ப முடியாமல் அந்த ஃப்ளைட்டில் அந்த டோரை கூட திறக்க முடியல. அதை கோட்டை போட்டுனுக்கிறார். தூக்குனா தனியாக அங்கே இது தனியாக பக்கெல்லாம் தூக்கிது. அந்த இடத்துல அந்த ஷோல்டரில் மேலே வச்சுக்கிற துணியெல்லாம் கை மேலே தூக்க முடியல. அந்த கோட்டை போட்டுனுக்கிறாரு. வசதியாகிறாரா? கோட்டு போட்டு வசதின்றீங்க. வசதினா என்ன? இப்போது ஆடை அலங்காரம் பித்தியார் அங்கீகாரம்லாம் கிடையாது. நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நான் வசதியாக இருக்கணும் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்? நல்லா விசாலமாக சாஞ்சிக்கணும், இல்லை பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி பேசணும். அப்போ தான் நான் எப்படிங்கிறேன்? வசதியாக இருக்கிறேன். அப்படின்னா நான் எப்படி இல்லை? வசதியாக இல்லை. என்னால் வேகமாக ஓட முடியாதுன்னா நான் வசதியாக இல்லை. ஒரு ஷூ போட்டுக்கிறேன், காஸ்ட்லி ஷூ தான், ஆனால் என்னால் வேகமாக நடக்க முடியல. அப்படின்னா என்ன இல்லை? நான் வசதியாக இல்லை. ஒரு அவாய் செப்பல் தான், ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, வசதியாக இருக்கிறேன். லுங்கி கட்டினா வசதியாக இருக்கிறேன்னா, பேண்ட் சட்டை போட்டால் வசதியாக இருக்கிறேன்னா? லுங்கி கட்டினா தான். ஏன்? ஒரு பாவாடை பெருசாக தேய்ச்சிட்டு இப்படியே வடிமா மடிச்சுன்னா அது பேர் என்ன? லுங்கி. பாவாடை கட்டி தான் வசதியாகிறேன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக பாவாடை லுங்கி விட வசதி. ஏன்னா அதில் ஒரு நாடா இருக்கும். பாவாடை போட்டு என்ன பண்ணிக்கலாம் நம்ம நாடாவை? ஆம்பளை கட்டினா பாவாடைய அசிமாகுது. வசதியாகத்துட்டு நீங்கள் அசிமாகத்தை செய்வீங்க. அப்போ வசதியாக என்ன கூட நீங்கள் என்ன வானான்ட்டீங்க? அசிங்கம் பார்த்து வசதியாக வானான்னு சொன்னது யாரு? வசதியாக இல்லையா பாவாடை? இன்னும் நைட்டு வசதியாக இருக்கும். ஆம்பளை போட்டு இல்லாமல் போட்டுக்கூடாதா? ஒரு சாமியார் போட்டுன்னு வருவார் ஜிகு ஜிகுன்னு. அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி லாங் நைட்டி 2-3 சாமியார் இருக்கிறாங்க அந்த மாதிரி. நீங்கள் தேட போகிறீங்க, பரவாயில்ல, கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். வந்துருக்கோம். வசதியாக இருக்குதுன்னா என்ன? கம்ஃபர்டபிலிட்டிக்கு இங்கிலீஷில், தமிழில் சௌகரியமா, எனக்கு ஈஸியாக, அப்படி தானே? வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுன்னா, ஒருத்தர் வசதி என்ன கார் வச்சுருந்தா வசதியானவர்? கார் வச்சுருந்தா வசதியானவரா? டிரைவர் கிடைக்கலன்னு ஒரே டென்ஷனில் இருக்கிறான் ஆள். கார் வச்சுக்கிறாரு, ஓட்ட தெரியாது, நல்ல டிரைவர் கிடைக்கலையாம்மா. இப்போ ஒரு வசதியாக இருக்கிறாரா கஷ்டப்படுறாரா? வசதியாக கஷ்டப்படுறாரு, ஆனால் வசதியாக இருக்கிறாருன்னு சொன்னா சொல்லுங்கிறோம். ஏன்? ரொம்ப சம்பாதிக்கிறாரு, அதை மெயின்டைன் பண்ண முடியல.
கஷ்டப்படுறாரா இப்போ நல்லகிறாரா? பணம் உங்களை கஷ்டப்படுத்து தெரியுமா? வசதியாக இருக்காது. சம்டைம்ஸ் பணம் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா திருடன் வந்து திருடுருவான். வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கொலை பண்ணிலாம் போட்டு போயிடுவாங்க. வசதியாக இருந்தீங்களா? அப்போ வசதின்னா இடம் பொருள் ஏவல் பொறுத்து தான் வசதி. வசதின்னா இடம் பொருள் ஏவல் தான். வச்சுங்கிற பொருள் பயன்படலைன்னா வசதியாக இல்லை. மோதிரம் இறுகிச்சு, விரல வெட்டத்தான் மோதிரத்தை வெட்டுறதான்னு கஷ்டப்படுறீங்க. அந்த பக்கம்லாம் வீங்கிச்சு, வசதியாக இருக்கிறீங்க இல்லை. வசதி ஆபத்தாக கூட இருக்கலாம். அதாவது நீங்கள் சொல்கிற வசதி வசதின்னா உங்களுக்கு எந்த காலத்துலேயும் எதன் பொருட்டும் துக்கமோ உங்களை நீங்கள் கேவலமாக பார்க்குற சூழ்நிலையோ இல்லது நீங்கள் உங்களுடைய சௌகரியத்தை இழக்காமல் இருந்தால் தான் நீங்கள் யார்? வசதியானவர். வசதியானவர்னாக்கா பேங்க் பேலன்ஸ் வச்சுங்கிறவர் கிடையாது. வசதியானவர்னாக்கா 4-5 வீடு வச்சுக்கிறவர் கிடையாது. வசதியானவர்னாக்கா பணம் அதாவது அப்படிலாம் அவர் கிடையாது. யார் மனம் விசாலமாகி நான் ரொம்ப சௌகரியமான ஒரு உலகத்தில் என்னை கடவுள் படைச்சிருக்கிறாரு, நான் இங்கே சந்தோஷமாக வாழ்றதுக்கான சந்தர்ப்பத்தோடு இருக்கிறேன், என் புலன்களெல்லாம் வெளியே பார்த்தா கூட என்னால் என்ன பண்ண முடியும்? என்னை நோக்கி சிந்திச்சிக்க முடியும். நான் கருவிகளை கொண்டு என்ன பண்ணலாம்? நான் பார்த்துக்கலாம். நான் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். நானே பேசி என்ன கேட்டுக்கலாம். நானே சிந்திக்கிறத நானே என்ன பண்ணலாம்? திருத்திக்கலாம். நானே என்னை இஷ்டமாக கற்பனை பண்ணிக்கலாம். இது மாதிரி சந்தர்ப்பத்தை யார் எனக்கு பண்ணிக்கிறா? கடவுள் என்னை நம்பி தான் செஞ்சார், வசதியாக செஞ்சார். நான் அசௌகரியங்களை தேடிட்டு என்ன பண்ணுகிறேன்? இப்போ வசதி இல்லாமல் ஆயிட்டேன், கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ஆயிட்டேன், அசௌகரியமாக ஆயிட்டேன். அப்போ வசதியாக இருக்கிறார் ஒருத்தருன்னா அவர் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கணும்? ரொம்ப வலியெல்லாம் இருக்கக்கூடாது. ஈஸியாக போய் ஜாலியாக சம்பாதிக்கணும். ஒரு வடை சுடுறவர் எப்படி செஞ்சுருப்பார்? ஜாலியாக செஞ்சுருப்பார். ஒரு வடை சுடுறவர் சோகமாகவும் செஞ்சுருப்பார். நான் கீபோர்டு வச்சுன்னு விளையாண்டுக்கிறேன், நான் கீபோர்டு வச்சுன்னு போராடினுக்கிறேன். கீபோர்டு வச்சு நான் என்ன பண்ணுங்கிறேன்? விளையாடினுக்கிறேன். நான் கீபோர்டு வச்சுன்னு போராடினுக்கிறேன். எந்த லெட்ரு என்ன பண்ணுறது, கோடிங்க்கு அடுத்தது என்ன அடிக்கிறது, எனக்கு அந்த லாங்குவேஜே புரியல, கஷ்டப்பட்டுக்கிறேன். இதெல்லாம் ஒரு லாங்குவேஜா? எத்தனையோ மொழியை பார்த்துட்டு வந்துவேன். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? வசதியாக கிடையாது, அதே வேலை தான். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? வசதியாக இருந்த காரணம் என்னன்னா ஒரு மனநிலை தான். ஸோ வசதி எங்கடான்னா பொருள்களில் இல்லை, பொருள்களை கையாளுற மனசில் இருக்குது. அப்போ நீங்கள் கார் வாங்கிங்க, பங்களா வாங்கிங்க, கல்யாணம் பண்ணிங்க, புள்ள பெற்றுங்க, வீடு கட்டிங்க, அதனால நீங்கள் வசதியாக இல்லை. அதுங்களெல்லாம் கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எப்படி இருக்கிறீங்க? வசதியாக இருக்கிறீங்க. அதுங்களெல்லாம் கொண்டு நீங்கள் துக்கப்பட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு அழகான மனைவி, அவன் துக்கத்துக்கு காரணமே அதான். ஏன்னா நிறைய பேர் அவங்க பொண்டாட்டிக்கு ஆஃபர் பண்ணுறானுங்க, பொண்ணுங்க கையமாக சுற்றினுங்கிறா, அவளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இப்போ அழகான மனைவி வசதியாக அசிங்கமா? நீங்கள் போட்டுனுக்கிற நகையெல்லாம் உங்களை திருடுறதுக்காக உங்கள் பின்னாடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வசதின்றது அசௌகரியமே ஆகக்கூடாது. எனக்கு எந்த இடத்துலையும் என்னுடைய கம்ஃபர்டபிலிட்டி நான் இழக்கக்கூடாது. அப்போ தான் நான் யார்? வசதியாக ஒன்று. பொருள்கள் விஷயம் இல்லை, கார் வாங்கி அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. டிரைவர் அது கூட என்ன பண்ணலாம்? நம்ம அனுபவிக்கலாம். ஒரு பங்களாவை யார் என்ஜாய் பண்ணுகிறாங்கன்னா வேலைக்காரங்களாக இருக்கும். இவர் ஊட்டியில் ஒரு வீடு கட்டிட்டு இவர் வெளிநாட்டில் இருப்பார். அந்த பங்களா விட பண்ணுப்பான், அவன் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிப்பான். 2 நாள் அவர் தங்கத்துக்கு பெட்டு எல்லாம் வாங்கி வச்சுருப்பார். அவருக்கா வேலைக்காருக்கா? இப்போ யார் அங்கே வசதியாக இருக்குது? தெரியாது. இந்த வீட்டை 4 பாசம் ரொம்ப வசதியாக வாழ்ந்துனுக்கலாம், 2 எலி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துனுக்கலாம், எறும்பு புத்து வச்சுட்டு வசதியாக வாழ்ந்துனுக்கலாம். நம்ம தான் கட்டணும் பில்டிங் எல்லாம். ஆனால் யாரும் ஒருத்தர் என்ன பண்ணுகிறாங்க? அங்கே ரொம்ப வசதியாக வாழ்ந்துக்கிறாங்க. மற்ற ஜீவர்கள்லாம் ரொம்ப வசதியாக வாழுது. அப்போ வசதியாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுளை புரிஞ்சுக்கணும். கடவுள்னு ஒன்று இருக்குது, பொருள்கள் இல்லை. பொருள் இல்லாமல் இருக்குது தான் என்னை வசதியாக வாழ வைக்குது. அப்போ தான் நான் சௌகரியமாக நடக்க முடியும். நிறைய பொருள் இருந்தால் ஆகாது, என்னால் நடக்க முடியாது. வீடு நிறைய பொருள்களை வைங்க, நான் வந்து பார்க்கணும்.
துரியோதனை வீட்டுக்கு உதச்சிட்டு போனால் வெக்க சொல்லி விட்டுக்கிறான் ஃபுல்லாக. வீடு நிறைய வெக்க போட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். வீடு நிறைஞ்சிட்டு இருக்குது. நம்ம தலைவரால் உள்ளவே போக முடியல. அவன் வீடு அப்படி நடிச்சுக்கிறான். பாண்டவர்கள்கிட்ட போகிறாரு. போனால் அவனுக்கு வழக்கு வச்சு வெளிச்சத்தினால வீடை நிரப்பிட்டுக்கிறானுங்க வழியை விட்டு. என்னடா நிரப்புனீங்கன்னா வெளிச்சம். எதை வச்சு நிரப்பிக்கிறோன்றது பற்றி தான் வசதி. வசதின்ற பேரில் நிறைய சாப்பிட்டு கோழ்பச்சின்னு செத்து போயிடுவான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ எது வசதி? அளவறியணும். நான் அளவறிஞ்சிருக்கணும். எனக்கு இது போதும், இல்லை இவனுக்கு இவ்வளோ வேணும், இதை வச்சு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், கொண்டாட்டமாக இருப்பேன் அப்படின்னா அவர் யார்? அவர் வசதியானவர். எவ்வளோ பெரிய பணமானா இருக்கட்டும், அது இருக்கட்டும் பேங்க் பேலன்ஸ், நான் இப்படி தான் இருப்பேன், எல்லோரும் கூடுவான், இயல்பாக தான் இருப்பேன். நான் நல்லா தூங்குவேன், நான் நல்லா சாப்பிடுவேன், என்னை எதுனாலும் என்ன பண்ண மாட்டேன், பதட்டத்துக்கு ஆட்படுத்த மாட்டேன் அப்படின்னா அவர் யார்? அவர் வசதியானவர். அப்போ ஒருத்தர் வசதியாக வாழ்கிறதுக்கு கூட புரியணும். அதில் கடவுள் புரியணும், அவரை புரியணும். நான் வந்ததே வாழ்க்கையை வெற்றி பெறத்துக்கு தான். மரணம் என்னை சந்திக்கும், அந்த மரணத்தை கொண்டாடுறது எப்படி? மரணம் என்ன பண்ணும்? சந்திக்கும். அதை நான் என்ன செய்யணும்? கொண்டாடணும். அதை நான் சந்திக்கும் போது அதை ஹாப்பியாக சந்திக்கணும். அப்படின்னு வாழ்க்கை அப்படி இருந்தால் அவர் வசதியானவர். அப்போ நீங்கள் அந்த மாதிரி நோக்கத்தோடு நீங்கள் எவ்வளோ பணம் வச்சதாலும் தப்பு இல்லை, எவ்வளோ பொருட்களை நீங்கள் அனுபவித்தாலும் தப்பு இல்லை. ஏன் தெரிஞ்சுக்கினீங்க? இப்போ பொருளில் விட்டு போக முடியலையேன்ற துக்கம். மரணம் வரும்போது ஐயோ கட்டின வீடை பொண்டாட்டியோ புள்ளியெல்லாம் விட்டு போகிறோமே அப்படின்னா யார்? அவர் வசதியோடு வாழ்ந்தவர் இல்லை, நரக வாழ்க்கையை வாழ்ந்தவர். அதுக்கு ஏழையாகவே வந்துட்டு இருக்கலாம், பொண்டாட்டி புள்ளியே இல்லாமல் துறவியாகவே இருந்திருக்கலாம். புரியுதா? ஆனால் துறவு வாழ்க்கை சரி கிடையாது. ஏன்? நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறது, இயலாமைக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிறது பேர் என்ன கிடையாது? துறவி கிடையாது. அப்போது ஒருத்தர் வசதியாக வாழணும், இந்த பூமி பந்தியில் இருக்கிற சுகங்கள் எல்லாம் அனுபவிக்கணும், ஆனால் அதில் ஓட்டக்கூடாது. அதில் என்ன பண்ணக்கூடாது? ஓட்டக்கூடாது. அப்படித்தான் நான் வரையறுத்துக்கூடாது. அது இல்லாமல் என்னால் நான் ஒரு கிளாஸ் மெயின்டைன் பண்ணுறேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் எப்படி வேணா இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன். அந்த ஆளை விஸ்வாமித்திரரை குணி வச்சிட்டாங்க. ஆமாம், இவர் பார் குளத்தில் குளிச்சு இந்த பொம்பளையை பார்த்து விட்டு வந்துட்டார், அது புள்ளி ஆயிடுச்சு. இவருக்கு புள்ளிய பொருளை நினச்சின்னு இருந்தார். ஆமாம், அந்த அக்கா சொல்லி அனுப்பிச்சாங்க, இது மாதிரி குளத்தில் விட்டு வந்தார்ல, அதான் குழந்தை ஆகுதுன்னு சொல்லுன்னு. ஆமாம், அப்போ தான் இவர் என் பொண்ணு தான் நான் நீனார். ஏன்னா இவர் வேலையே செய்யாமல் புள்ள வந்துக்குது, வேலையை வேறு மாதிரி செஞ்சுக்கிறாரு. அப்போ இது வசதி. நம்மள அறியாமல் நம்ம என்ன ஆகிட்டு இருப்போம்னா வசதியாக இருந்துகிட்ருப்போம். சௌகரியங்களை இருந்துக்கலாம், கூப்பிட்டுக்கலாம், அந்த பொம்பளையை சந்தோஷமாக இருந்துருக்கலாம். ஆனால் சாமியார்ன்ற வேஷத்தில் என்ன பண்ணிட்டார்? அது அவரை விட்டார். ஸோ வசதியாக இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். யார்? நான். என்னை பொருள்களை ஆட்படுத்துது, என்னை அடிமையாக்குது, ஆக்கக்கூடாது. எல்லா பொருள்களும் எனக்கு எப்படி இருக்குண்ணா, அதில் குறிப்பாக என் மனம் எனக்கு வேலைக்காரனாக இருக்கணும். நான் நினைக்கிறத நான் செய்யணும், நான் நினைக்கிறத நான் செய்யணும், நான் செய்கிற மாதிரியானதை தான் நினைக்கணும். பித்தியார் அதை தப்பு சொன்னால் அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் புரிஞ்சு வச்சுருக்கணும். நான் என்ன காரணத்துக்காக இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நான் என்ன பண்ணேன், என்ன தெளிவு வச்சுக்கணும். கெட்ட வார்த்தை பேச, கெட்ட வார்த்தையெல்லாம் இல்லை, கெட்ட வார்த்தையெல்லாம் தீர்த்தம் தெளிச்சு என்ன பண்ணுறேன் நான் என் வாயிலேருந்து மலர்ந்தால் அந்த வார்த்தை நல்ல வார்த்தையாக மலர்ந்துடும், ஆயிடணும், ஆகணும். அதுக்காக பேசுகிறேன். வார்த்தையில் எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லா வார்த்தையும் என்ன பண்ணுறேன், நான் போட்டு பேசுகிறேன். எல்லாத்தையும் நான் என்ன பண்ண பார்க்குறேன், அனுபவிக்க பார்க்குறேன். செருப்பே நான் உள்ளே எடுத்து வந்து வைக்க முடியும். ஏன்? தொடச்சி வச்சு எங்கே வைக்கலாம், நான் உள்ளே எடுத்து வந்து வைக்கலாம். சொல்கிறவங்களாம் சொல்லிட்டாங்க செருப்பு வெளியே கொடை உள்ளன்ட்டு. நம்ம அப்படியே வாழ்ந்துங்கிறான். என்ன பண்ணலாம், செருப்பையும் கூட உள்ள வைக்கலாம், அதுக்கான ஒரு ஸ்டாண்டை வைக்கலாம், அதுக்கான ஒரு பீரோவை வச்சுக்கலாம், கொடையை மேலே செருப்பை கீழே ஒரே பீரோவில் வைக்கலாம் முடியும். ஸோ அப்போ ஒன்று புரிஞ்சிடும், நான் வசதியாக வாழப்போகிறேன்னு ஒருத்தனுக்கு நினச்சிட்டான்னா, அவன் இருக்கிற பொருளெல்லாம் கையாளுறதுக்கு கற்றுக்கினான்னா, அடிமை ஆகாமல் போயிட்டான்னா எப்படி தான் இருப்பார்? அவர் வசதியாக தான் இருப்பார். அவர் ஏழ்மை சுதந்திரமானா, ஏழ்மைன்னா பொருளற்று இருக்கிறதுக்கு பேர் ஏழ்மை இல்லை, புத்தியற்று இருக்கிறதுக்கு பேர் ஏழ்மை. ஏழைனா யார்?
சிந்தனையில் தப்பாகிறவன் அவன் தான் ஏழையை தவிர வீடு இல்லாதவன் கார் இல்லாதவன்லாம் ஏழை கிடையாது. எனக்கு கார் வானான்னு இருக்கிறவன் இருக்கலாம் தானே. வானான்னு இருக்கிறதுக்கும் முடியாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கார் வாங்க முடியாது ஒரு வானான்னு சொல்கிறது குற்றம், தப்பு. எல்லாமே என்ன பண்ணுறாரு, ஒரு வேஷம் போட்டு மறைக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு வாங்குகிற தகுதி இருக்கணும், நான் வாங்காமல் இருக்கணும். என்னால் வாழ முடியும், எனக்கு அது வானான்னு இருக்கணும். அப்போ தான் அது சரி. வசதியாக இருக்க கற்றுக்கோங்க. எப்போதும் எப்படி இருங்க, வசதி. எங்கே போனாலும் கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. யாருக்கிட்டே எப்படி பேசுங்க, சௌகரியமாக பேசுங்க. எல்லாத்துலேயுமே அந்த இடத்த புரிஞ்சுக்கின்னு வாழ பாருங்க. அப்போ எப்படி இருக்கலாம், நீங்கள் வசதியாக இருக்கலாம். இடம் புரியல, வசதியாக இருக்க முடியாது. பொருள் புரியல, வசதியாக இருக்க முடியாது. அடுத்தவங்கள கூட பழக புரியல, சில பேர் கூடலாம் நீங்கள் வசதியாக இருக்க முடியாது. ஏன்டா இந்த சனியம் வந்தான்ற மாதிரி இருக்கும். சில பேரை பார்த்தாவே பிடிக்காது. ஏன்னா உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து உங்களை வெளியே தள்ளுருவான். நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாமல் ஆகிடுவீங்க. யார் மேலே யார் அக்கறையாக இருக்குண்ணா, நீங்கள் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கணும். அப்போது வசதியாக இருக்கணும்னு நினைங்க. கடவுள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களை தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை கொஞ்சம் காலம்தான். இன்னும் 365 100 எவ்வளோ, அவ்வளோ நாள் தான் வாழ போகிறீங்க. 36,000மா, அவ்வளோதான். அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை, அவ்வளோ நாள் தான். அதில் கணக்கு போட்டு பாருங்கள், இன்னும் மோசமாக போயிருக்கோம். நிறைய நாட்கள் காணாமல் போயிட்டுருக்கோம். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண முடியும்னா 36,000 நாள் தான் செலவு பண்ண முடியும். அது மேலே உங்கள்கிட்ட செலவு பண்ணுறது பேங்க் பேலன்ஸு இல்லை. ஒரு நாளும் நீங்கள் வீணாக கிணைக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே வசதியாக இருங்க. வசதியாக இருக்கிறதுன்னா இப்போவே வசதியாக இருங்க. இந்த வினாடிலேருந்து எப்படி இருங்க. நான் பணம் இல்லாமக்கிறேன், வசதியாக இல்லை. பணம் இல்லாமலாம் இல்லை, பரவாயில்ல. மனசளவில் எப்படி இருங்க, தெளிவாக இருங்க. நான் பணத்தை சம்பாதிக்க முடியும், எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் செஞ்சு என்ன பண்ணலாம், பணம் சம்பாதிக்கலாம். அதை தெரிஞ்சதையும் எப்படி இருக்கணும், நான் சௌகரியமாக செய்யணும். நான் அந்த வேலையை எப்படி செய்யணும், சகல சௌகரியமாக செய்யணும். ஒரு வேலையை முடிவெட்டுறது தான் வேலைன்னா கூட அதை எப்படி செய்யணும், சௌகரியமாக செய்யணும். இல்லை ஐடியில் தான் வேலை செய்கிறீங்கன்னு செஞ்சாலும் சௌகரியமாக செய்யணும். நீங்கள் மினிஸ்டர் ஆகிட்டாலுமே சௌகரியமாக செய்யணும். துக்கப்பட்டுலாம் ஒரு வேலையை செய்யக்கூடாது. ஸோ செயல்களை சந்தோஷமாக செய்யுங்க, கொண்டாட்டமாக செய்யுங்க, மகிழ்ச்சியாக செய்யுங்க. எப்படி வாழலாம், ரொம்ப வசதியாக வாழலாம். வசதிக்கு எல்லை அன்லிமிட்டெடு தான். வசதி என்ன பண்ண முடியாது, வரையறுக்க முடியும். இவர் வசதியானவர்னு சொல்ல முடியும், வெளியே பார்த்து யாரும் சொல்ல முடியாது. யார் வசதியானவர், யார் புரிஞ்சுன்னுக்கிறாரோ, யார் இந்த உலகத்தை கொண்டாடுறாரோ, யார் மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ, யார் எல்லாரும் கூட பேசுறதுக்கு ஜாலியாக இருக்கிறாரோ அவர் யார் தான், வசதியானவர் தான். நான் இவங்கள கூட தான் பேசுகிறவங்க கஞ்சன். பணத்தை செலவு பண்ணாத மட்டும் கஞ்சன் இல்லை, தாராளமாக பேச முடியாதவங்க கூட யார் தான், கஞ்சன் தான். அவர் யார் இல்லை, வசதியாக வாழ்கிறவரே இல்லை. வசதியாக வாழ்வது எப்படின்னு சும்மா வீடியோ பார்க்க வேணாம், மற்ற வீடியோலாம் பாருங்கள். இருந்தாலும் எவ்வளோ வசதியாக பேசிக்கிறாருன்ட்டு. ரொம்ப வசதியான ஆள் நான். அது என்னாலேயே மட்டும் நானா இல்லை, உன்னை கடவுள் எப்படி தான் பச்சார், வசதியாக தான் பச்சார். சட்டை நீ தைச்சிக்கல, யாரோ தைச்சி கொடுக்குறாங்க. நெல் நீ செய்யலை, யாரோ செஞ்சு தராங்க. உனக்கு உணவெல்லாம் நீயே பண்ணிக்கல, உனக்கு தேவையானதெல்லாம் நீயே. கடவுள் உன்னை எப்படி வச்சுக்கிறாரு, வசதியாக. ஆனால் நீ எப்படி இருக்க மாட்டேன்ற, வசதியாக. கடவுள் உன்னை வசதியாக இருக்க சொன்னார், நான் எப்படி இருக்க மாட்டேன்றேன், வசதியாக இருக்க மாட்டேன். அதையும் யார் பேர்லையே, கடவுளின் பேர்லையே. இது ரொம்ப மோசம். கொண்டாட்ட மனநிலையோடு இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வசதியாக வாழ்கிறது எப்படின்னு நீங்களே உங்களுக்கு கேளுங்க. எப்போதும் எப்படி இருங்க, வசதியாக இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். ரொம்ப நன்றி.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.